ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம துவரம்பருப்பு வச்சு ஒரு மணக்க சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி கட் பண்ணது நல்லா போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா தக்காளியும் எடுத்து போட்டுடுறேன். இப்போ 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2.5 ஸ்பூன் ஆச்சி குழம்பு மசாலா பொடி ரெண்டுத்தையும் போட்டு தக்காளியோடு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஃபைன் பேஸ்ட்டாக. துவரம்பருப்பு 1/4 கிலோ, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கடாயில் எதுவும் உங்களுக்கு அந்த மத்துலாம் தேவையில்லாமல் நான் அப்படியே நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வேக வச்சுட்டேன். பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. இதை நான் கொஞ்சம் பாப்பாவுக்கு தேவையானதை எடுத்து வச்சிடுறேன் தனியாக. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு. இதோடு அந்த தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பருப்பு அந்த தக்காளி பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெர்ஜாகட்டும். இந்த பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் ஒரு 5 கீத்து போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பண்ண வெண்டைக்காயை நான் அதில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிடுறேன் கடாயில். பாருங்கள், எல்லா வெண்டைக்காவையும் நான் போட்டுடுறேன் முதல்ல. இதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். இல்லைனா சாம்பாரில் அப்படியே போட்டால் வளவலன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. நல்லா வேகட்டும். பாருங்கள், அந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின வெண்டைக்காயை நான் சாம்பாரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா எல்லா வெண்டைக்காயும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் முதல்ல. இப்போ சாம்பாரையும் அந்த வெண்டைக்காவும் நல்லா மெர்ச் பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கல்லுப்பும் அதுவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். காரம் தேவைன்றதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாம்பார் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். நல்லா குக் ஆகட்டும். அது நல்லா மெர்ஜாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பாருக்கு தேவையான 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போ நான் அந்த கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சிடுங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. உரலில் இடித்து வச்ச பூண்டு நான் ஒரு சொலை ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு தாளிச்சிடலாம். 6 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை கொதிக்கிற சாம்பாரில் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாம் மெர்ஜாயிடுச்சு. நல்ல சூப்பரான மணக்க சுவையான துவரம்பருப்பு சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இறக்கும் பொழுது பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாய்.